இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெர்கேசோ சம்பள பிடித்தும் வெறும் சுவையா? தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் முக்கிய பாதுகாப்பு வலை. மலேசியாவில் மில்லியன் கணக்கான தொழிலாளர்களின் சம்பளத்தில் ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் செய்யப்படும் பெர்கேசோ எனும் சமூக பாதுகாப்பு நிதியானது தங்களின் வருமானத்தை குறைக்கும் ஒரு சுமையாகவே பலரால் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதன் பின்னணியில் உள்ள உண்மையான பலன்களை அவர்கள் அறிவதில்லை. அவை யாவை என்பது குறித்து விரிவாக அலசுகிறோம். நாட்டில் நடப்பில் உள்ள குறைந்தபட்ச சம்பளமான 1700 ரிங்கிட் பெறும் ஒரு தொழிலாளி தனது பங்களிப்பாக மாதத்திற்கு வெறும் 8 ரிங்கிட் 50 சென்னை பெர்கேசோவுக்கு செலுத்துகின்றனர். குறைந்த வருவாய் ஈட்டும் குடும்பங்களுக்கு இந்த சிறிய தொகை கூட உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்துவது போல் தோன்றலாம். ஆனால் இது அவர்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரணாகும் என பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தனியார் மருத்துவ காப்பீடுகளைப் போல வயது அல்லது முந்தைய நோய் விவரங்களை காரணம் காட்டி பெர்கேசோ யாரையும் புறக்கணிப்பதில்லை. மாறாக வெளியிடங்களில் ஏற்படும் விபத்துகள், தற்காலிக அல்லது நிரந்தர உடல் செயலிழப்புகள் மற்றும் எதிர்பாரா மரணங்களின் போது தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்குமான நிதி பாதுகாப்பையும் ஓய்வூதியத்தையும் இது உறுதி செய்கிறது. அதிகரித்து வரும் மருத்துவ செலவுகள் மற்றும் முதியவர்களின் எண்ணிக்கைக்கு மத்தியில் இத்தகைய கூட்டு சமூக காப்பீடு இல்லாவிட்டால் எதிர்பாராத நெருக்கடிகளின் போது எளிய குடும்பங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நாட்டின் பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பு இன்னும் போதுமானதாகவே உள்ளது. பிரதமர். மேற்கு ஆசியாவில் நிலவும் மோதல் மற்றும் உலகின் பொருளாதார சூழல் ஆகியவை உலகின் எரிசக்தி விநியோக சங்கிலிக்கு அழுத்தம் கொடுத்த போதிலும் நாட்டின் பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பு இன்னும் போதுமானதாகவே உள்ளது. அது மட்டும் இன்றி உதவித்தொகைக்கு உட்படுத்தப்பட்ட ரூன் 95 எரிபொருளின் விலையை லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்ட் என்று நீட்டிப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஈரான் உட்பட பல நாடுகளுடனான மலேசியாவின் நல்லுறவு ஹார்முஸ் நீரிணை வழியாக நாட்டின் எண்ணெய் விநியோக பாதை இதுவரை சீராக இயங்குவதை உறுதி செய்ய உதவி உள்ளதை டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்த நல்லுறவு இதுவரை எண்ணெய் விநியோகம் போதுமானதாக இருக்க உதவி உள்ளது. ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை போதுமான டீசல் இருக்கும் என்று நாங்கள் கூறுகிறோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அன்று எண்ணெய் இருக்கும், ஆனால் டீசல் இருக்காது. நாங்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் போது வெளியிலிருந்து வருவதால் சரக்கு கட்டணத்தில் ஒரு சிறிய அதிகரிப்பு உள்ளது. காப்பீட்டு செலவுகள் உயர்கின்றன. கப்பல் போக்குவரத்து செலவுகளும் அதிகரிக்கின்றன. எனினும் எங்களால் முடிந்தவரை ரூன் 95 எரிபொருளின் விலை 1 ரிங்கிட் 99 சென்னாகவே நீடிக்கிறது என்று அவர் கூறினார். ஆடவர் கொலை 3 சகோதரர்கள் மீது குற்றச்சாட்டு. 2 வாரங்களுக்கு முன்னர் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் ஆடவர் ஒருவரை கொலை செய்ததாக 3 சகோதரர்கள் மீது நேற்று ஜாசன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட ஆர் முருகன், ஆர் அருணாச்சலம் மற்றும் ஆர் மகேந்திரன் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டு மேஜிஸ்ட்ரேட் மசானா சினின் முன்னிலையில் தமிழ் மொழியில் வாசிக்கப்பட்டது. இருப்பினும் கொலை வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டிருப்பதால் அம்மூவரிடம் இருந்து எவ்வித வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த மே 13ஆம் தேதி இரவு மணி 8 முதல் 8:30 மணிக்குள் தாமான் முஹிபா மெர்லிமாவ் எனும் முகவரியில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் 30 வயதுடைய ரிச்சர்ட் எட்வர்ட் என்பவரை கொலை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 மற்றும் அதே சட்டம் செக்ஷன் 34 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் மற்றும் அதிகபட்சம் 40 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12க்கும் குறையாத பிறம்படியும் வழங்கப்படலாம். வேதியியல் மற்றும் நோயியல் அறிக்கைகள் சமர்ப்பிப்பதற்காக இவ்வழக்கின் மறு செவிமடுப்பை ஜூலை 27ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் பலியான 2 ஆயுத கொலையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. திங்கட்கிழமை இரவு காஜாங் பண்டாஸ்ரீ புத்ராவில் போலீசார் உடனான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட 2 உள்நாட்டு ஆடவர்கள் ஓராண்டிற்கும் மேல் ஸ்லாங்கூர் மற்றும் மலாக்காவில் ஆயுத கொள்ளை கும்பல்களில் குற்றங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படுகிறது.
25 மற்றும் 46 வயதுடைய 2 சந்தேக நபர்களும் வீடு புகுந்து கொள்ளையடித்ததில் வாகன திருட்டு மற்றும் கொள்ளை உள்ளிட்ட 30 முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக புகித் அமான் குற்ற புலனாய்வுத்துறை JSJ இயக்குநர் டத்தோ எம் குமார் கூறினார். துப்பாக்கிகள் மற்றும் பாரங்கத்தி போன்ற ஆயுதம் ஏந்தி நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள வீடுகளை குறிவைத்து பாதிக்கப்பட்டவர்களை வன்முறையாக காயப்படுத்தி அவர்கள் இச்செயலில் ஈடுபட்டு வந்ததாக டத்தோ எம் குமார் தெரிவித்தார். திங்கட்கிழமை இரவு 9:10 மணிக்கு நடந்த சம்பவம் குறித்து விவரித்த அவர், குற்றத்தடுப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த புகிட் அமான் போலீஸ் நிலையத்தின் D9 பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் சந்தேகத்திற்கு இடமான நிலையில் இருந்த ஒரு புரோட்டான் வீரா வாகனத்தை கண்டதாக கூறினர். கொலை செய்ய முயன்றதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் உலுகிந்தா பஹாக்கியா மருத்துவமனைக்கு செல்ல உத்தரவு. கடந்த மே 17ஆம் தேதி பெண் ஒருவரின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்த முயன்றதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் ஒருவரை 30 நாட்களுக்கு பஹாகியா உலுகிந்தா மருத்துவமனைக்கு அனுப்ப அலோர் ஸ்டார் செஷன்ஸ் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. குற்றம் சாட்டப்பட்ட முகமது இல்ஹமி படாருடின் அலோஸ்டாரில் உள்ள சுல்தானா பஹியா மருத்துவமனையில் மனநல சிகிச்சை பெற்று வருவதாக அவரின் வழக்கறிஞர் முகமது ஹக்கீம் ஹம்ரான் தெரிவித்ததை தொடர்ந்து நீதிபதி என் பிரிசில்லா ஹேமமாலினி அவ்வாறு உத்தரவிட்டார். தாம் எதிர்கொள்ளும் மனநல பிரச்சினைகளுக்கு சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனையில் வழக்கமாக மேற்கொள்ளும் சிகிச்சை அட்டையையும் குற்றம் சாட்டப்பட்டவர் வைத்துள்ளதாக வழக்கறிஞர் முகமது ஹக்கீம் தெரிவித்தார். பினாங் கெப்பலாபதாஸ் ஷேக் பிஸ்ட்ரோ திதி கஜாவில் உள்ள உணவகம் ஒன்றின் முன்புறத்தில் நூருல் ஹுஸ்னா கட்ஸ்மணி என்னும் ஒரு பெண் ஒருவரின் கழுத்தில் குத்தி தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை முகமது இல்ஹமி முன்னதாக மறுத்து விசாரணை கோரியிருந்தார். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 307 உட்பிரிவு 1 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். இந்தியாவின் புகழ்பெற்ற அல்போன்சா மாம்பழங்களின் விளைச்சல் பாதிப்பு. இந்தியாவில் பல ஆண்டுகளாக மாம்பழம் பயிரிட்டு வரும் விவசாயிகள் சிலர் முதல் முறையாக தங்களின் விளைச்சலின் வழி லாபம் ஈட்டுவதில் சிரமம் எதிர்நோக்கி வருகின்றனர். தாமதமான மழையாலும் தரமற்ற ரசாயனங்களாலும் தங்களின் பயிர்கள் சேதமடைவதே இதற்கு காரணம் என்று அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் 2,80,00,000 டன் மாம்பழ உற்பத்தியுடன் இந்தியா உலகின் மிகப்பெரிய மாம்பழ உற்பத்தியாளராக விளங்கியதாக அந்நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் தர மதிப்பீட்டு நிறுவனம் ஒன்றின் மதிப்பீடுகள் காட்டுகின்றன. இந்த உற்பத்தியின் மதிப்பு சுமார் $230 கோடி மதிப்பிடப்பட்டுள்ளதோடு 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த சந்தை $310 கோடி வளரும் என்று இந்திய ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று கணித்துள்ளது. எனினும் அல்போன்சா ரக மாம்பழத்திற்கு பிரசித்தி பெற்ற மற்றும் அதிக விலைக்கு விற்கப்படும் மாநிலமான மகாராஷ்டிராவின் தெற்கு கடலோர பகுதியில் காலநிலை மாற்றம் காரணமாக இந்த முறை உற்பத்தி சரிவு கண்டுள்ளது. டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலையில் ஏற்பட்ட கடுமையான ஏற்ற இறக்கம் பூக்கள் பூப்பதையும் காய்கள் உருவாக்குவதையும் பாதித்துள்ளது. சிறு அளவிலான மோட்டார் வாகன பரிசோதனை மையங்கள் பரிசோதிக்கும் செயல்முறை எளிதாகும். சமூக பகுதிகளில் அரசாங்கம் சிறு அளவிலான மோட்டார் வாகன பரிசோதனை மையங்களை அறிமுகப்படுத்தும் போது தனிநபர் வாகனங்களில் உரிமை மாற்றத்தை பரிசோதிக்கும் செயல்முறை எளிதாகும். புஷ்பகாமின் 30 ஆண்டுகால குத்தகை முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் மூலம் மற்ற தகுதி வாய்ந்த நிறுவனங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் தெரிவித்தார். அதே வேளையில் சாலை பயன்படுத்துபவர்கள் MOD மற்றும் JPJ ஆகியவற்றின் அவசியம் மற்றும் பாதுகாப்பிற்காக நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு தரநிலைகள், தொழில்நுட்ப தேவைகள் மற்றும் நேர்மை நிலைகள் ஆகியவற்றை அனைத்து PPKM நிர்வாகிப்பாளர்களும் கடைபிடிப்பதை MOD மற்றும் JPJ தொடர்ந்து உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். நேற்று செவ்வாய்க்கிழமை காஜாங்கில் காரோ டெக்னாலஜி நிறுவனத்தால் தனிநபருக்கு சொந்தமான மோட்டார் வாகன உரிமை மாற்ற பரிசோதனை மையத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஆந்தோனி லோக் அவ்வாறு கூறினார். தொடக்க கட்டமாக 8 காரோ சோதனை மையங்கள் ஜூன் 16ஆம் தேதி ஏக காலத்தில் செயல்பட தொடங்கும். ஆல்பர்ட்டை மிரட்டப்பட்ட விவகாரம். MACC முன்னாள் தலைவர் அசாம் பாகியை விசாரணைக்கு அழைக்கும் போலீஸ்.
பிரபல வர்த்தகர் ஆல்பர்ட் டேக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தல் புகார் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் முன்னாள் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம் பாக்கியை போலீஸ் நேரில் அழைத்து விசாரிக்க உள்ளது. புகிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ M. குமார் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆல்பர்ட் டே தனக்கு அனாமதேய நபர்களிடம் இருந்து உயிருக்கு அச்சுறுத்தல் வருவதாக முன்னதாக போலீஸ் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த விவகாரம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இப்புகார் குறித்த விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அச்சுறுத்தல் சம்பவத்தின் பின்னணி மற்றும் உண்மைத்தன்மையை கண்டறிய அப்போது MACC தலைவராக இருந்த அசாம் பாக்கிக்கு நேரில் முன்னிலையாகுமாறு போலீஸ் அழைப்பு விடுத்துள்ளதாக குமார் கூறினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடமும் வாக்குமூலம் செய்யப்பட்ட பிறகு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றார் அவர். மலையேறும்போது வழி தவறிய யுவதி சடலமாக மீட்கப்பட்டார். ஸ்லாங்கூர் புகெட் சங்காட் அசாம் மலையேறும் போது வழி தவறியதாக நம்பப்பட்ட நூர் இசாத்தி ஹுமைரா அசிசுல் எனும் யுவதி நேற்று மீட்பு குழுவினரால் சடலமாக மீட்கப்பட்டார். காலை சுமார் 11:59 மணி அளவில் மலையேறும் வழித்தடத்திற்கு வெளியே அவரின் உடல் தேடல் மற்றும் மீட்பு குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் கடைசியாக காணப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் கூறினார். சடலம் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக குவாலகுபாரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த சனிக்கிழமை காலை 10:50 மணியளவில் 19 வயதான நூர் இசாத்தி ஹுமைரா தனது குடும்பத்தினருடன் மலையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்த போது வழி தவறி சென்றதாக நம்பப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த சம்பவத்தில் மலேசியர் உயிரிழப்பு. இம்மாதம் 24ஆம் தேதி பிலிப்பைன்ஸின் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மலேசியர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு சடலத்தை நிர்வகிப்பதற்கான உதவிகள் உட்பட தூதரக உதவிகளை மணிலாவில் உள்ள மலேசியாவிற்கான தூதரகம் வழங்கி வருவதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இறந்தவரின் குடும்பத்தினருக்கு விஸ்மா புத்ரா தமது இரங்கலையும் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துக் கொண்டது. இச்சம்பவத்தில் மற்றொரு மலேசியர் காயங்கள் ஏதும் இன்றி பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்நபருக்கு தேவையான தூதரக உதவிகளை மலேசிய தூதரகம் வழங்கியுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் வழங்கப்பட்ட உதவி மற்றும் ஒத்துழைப்பிற்காக பிலிப்பைன்ஸ் அமலாக்க அதிகாரிகளுக்கு விஸ்மா புத்ரா தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டது.